பேசிட்டு இருக்கும்போது முத்து மைக்க சரியா மாட்டுங்கன்னு பிக் பாஸ் சொல்லுவார். ஆக்சுவலா அருணும் முத்தும் பேசிட்டு இருக்கும் போதுதான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணு இப்படி மாறும் போதுதான் அது ராணுவுக்கு வந்தது. அண்ட் ராணுவ ஓகே பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன இதுக்கப்புறம் உள்ள வந்து பண்றேன்னாரு. அந்த இடத்துல வந்து தனித்தனி ஆட வைக்க போறியாமான்னு ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து சரின்னு சொன்னாலுமே, பட் பொதுவா நீ ஆடிடுறா, நீ நடுவுல வந்து பொதுவா ஆடிடுறான்னு தான் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் வந்து கியூட்டா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபன்னா. எப்ப பொதுவா ஆட வைக்க போறோம் அப்படின்னு முத்துக்குமரன் நடுவுல வந்தார். ஏன் பொதுவா ஆடணும், ஏன் பண்ணணும், தனித்தனியா தான் பண்ணணும் அப்படின்றது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, முதல்ல நீங்க ஒழுங்கா மைக் மாட்டாததுக்கு எடுத்து பண்றதே ஒரு பெரிய விஷயம். ராணுவ வந்து அது ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றது, அது எப்படி பண்ணா என்ன, அது ஏன் அவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி மறுபடியும் முத்துக்குமரன் அது ஒரு விஷயமா டிராக் பண்ணாரு. அது அவரும் ஸ்டோர் மேனேஜரோல பேசியிருக்கணும். சோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த வீக் ஸ்பெசிஃபையா வெளியில தெரியுது அப்படின்ற ரொம்ப டாமினேட்டிங்கா. இப்போ ஒரு டாஸ்க்னு கொடுத்தா கூட, பொதுவா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அது ரூல்ஸ பிரேக் பண்ணி இவரு ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்து தான் ரொம்ப புத்திசாலி, நான் இந்த கேம்ல எவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கான்னு பாருங்க நிறைய இடத்துல முத்துக்குமரன் பண்றதை பாக்குறோம். இன்னைக்கு அவரோட மைக்குக்காக ராணுவ டாஸ்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அதை அவங்களுக்குள்ள டீல் பண்ணிக்கணும். நடுவுல போய் இல்ல நீ இப்படிதான் பண்ணும், நான் கண்டஸ்டன்ட், நான் கேள்வி கேட்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்றது. அதுக்கு உடனே ராணுவ ட்ரிகர் ஆகி அவரை கண்டுக்காம அது ஒரு அன்வான்ட் சினாரியாவும் நான் பார்த்தது. அன்வான்ட் கான்வர்சேஷனா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடி முத்து போய் பேசும்போது கூட அவர் அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் ராணுவ கொஞ்ச நேரம் பொத்து ரியலைஸ் பண்ணி போகும்போது எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு மூடு இல்ல. அது இருக்கும், அது ஆப்வியஸா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் நம்மள அவாய்ட் பண்ணவங்க திடீர்னு வந்து பேசும்போது நம்மளுக்கும் அந்த டிட் ஃபார் டேட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கும். அது மனித நேயம் தானே. சோ அந்த மாதிரி முத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார், இந்த மாதிரி பண்ணாத, இது நல்லது கிடையாது. ஒருத்தர் வந்து பேசும்போது இக்னோர் பண்றது என்ன, இதெல்லாம் மாத்திக்கோ அப்படி இப்படி இப்படி. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு அட்வைஸ் பண்ற நீங்க உங்களுக்காக ஒருத்தர் டாஸ்க் பண்றது, அது ஏன் அவ்வளவு சீரியஸ் கான்வர்சேஷனா எடுத்துட்டு போனீங்க? நான் முத்து கிட்ட கேள்வி கேட்கிறேன். கரெக்ட் தான், இப்ப முத்து இடத்துல நானே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாராவது என்ன இக்னோர் பண்ண சம காண்டாயிடுவேன். நல்லா ரொம்ப ட்ரிகர் ஆகும் எனக்கெல்லாம் பொதுவா. சோ அது ராணுவ பண்ணதுமே தப்பு. அதே சமயத்துல முத்து கூட அது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கண்டென்ட்டா அது எடுத்துட்டு போயிருக்கு வேணும். அது தேவையில்லாத ஒண்ணு. அண்ட் அந்த இடத்துல சௌந்தர்யா இவ்வளவு சீரியஸ் கான்வர்சேஷன்ல கூட இந்த வீட்டுல யார் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியாடா, உன் கூட வாழ்க்கையில வாழவே முடியாதுடா, உன்கிட்ட வாழ்க்கையில வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் முத்துவோட ஈகோ தேவையில்லாம இது உள்ள நுழைஞ்சு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸை கேரி ஓவர் பண்ணிக்கிட்டாரு ராணுவ். வந்து நீ எத்திக்கலே இல்ல அப்படின்னு என்ன சொன்னது இன்னும் என் மனசுல நிக்குதுடா அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி போய் கடைசியில முத்து வந்து சரிடா இப்ப நான் எத்திக்கல் இல்லன்னு, நீ எத்திக்கலா விளையாடலன்னு சொல்றது தானே உனக்கு பிரச்சனை, சரிடா நீ எத்திக்கோட தானே விளையாடணும், போதுமா இது பொதுவாவே இந்த 4 பேர் ஜீரோல இருக்கிறவங்களும் ரொம்ப பாவமா இருந்தது. அண்ட் பவித்ரா வேற எஸ்பெஷலி வந்து ஒரு 2-3 நாளாவே சொல்றாங்க, யார் எடுத்தாலும் என்ன சொல்ல மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. அந்த லக்குன்ற அந்த லெட்டர், அந்த டோட்டல் வார்த்தையில வந்து எள்ளு கூட எனக்கு கிடையாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நேத்தோ முந்தா நேத்தோ புலம்பிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்தது. இன்னைக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்துருக்கலாம் பவித்ரா ஸ்கோர் பண்றதுக்கோ, ஏதோ ஒரு டாஸ்க் பண்றதுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கெயின் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா பவித்ரா வந்து பிசிக்கலி சில டாஸ்க் எல்லாம் நல்லா பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு இருந்தது. அண்ட் அந்த பால் கிளாக்ல பிளேஸ் பண்ற டாஸ்க் வந்தது இல்லையா, ஸோ அதுலயுமே வந்து இந்த 4-0 வாங்கின பிளேயர்ஸ் வந்து சேரக்கூடாது அப்படின்னு அவங்க மனசே உடஞ்சிச்சு. விஷாலுக்கு முகம் மாறிடுச்சு, அருணுக்கு முகம் மாறிடுச்சு, பவித்ரா அழுகவே அழுதுட்டாங்க, ஜாக்லின் எல்லாருக்குமே. ஏன் அந்த ஒரு ஸ்னோ போலிங் கேம் பாருங்க, மொத்தம் டிடிஎஃப் டாஸ்கே அப்படியே பெரட்டி போட்டுருச்சு. இதுதான் லாஸ்ட் அப்படின்னும் போது அவங்களால சுத்தமா எடுத்துக்கவே முடியல.